வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்களை மாதிரி தான் +2 முடித்தோம். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என் கூட படித்தவங்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. நான் மட்டும்தான் பாஸ் பண்ணேன். அதனால் காலேஜுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் எந்த வேலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகலை. அப்படி ஒரு மாதம் செய்வேன், அப்படியே விட்டுருவேன், அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் கடையில் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே ஒப்புச்சப்பமாக தான் அதான் எடுபிடி மாதிரி தான் வேலை செஞ்சேன். நான் காஃபி வாங்கி கொடுக்குறது, அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இல்லாத மொத்தத்தில் நானே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய செல்ஃபோன் சர்வீஸ் போர்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நல்லாவ ஓரளவுக்கு நானே சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னை அந்த எடுபிடி வேலை செய்கிறதெல்லாம் என்னை விட்டுட்டு என்னை ஃபுல்லாக சர்வீஸ் பார்க்க வச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டைம் சர்வீஸ் பண்ணுற ஆளாக மாறிட்டேன். அப்படியே ஒரு 2 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கஸ்டமரால் ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துடுச்சு. சரி, நான் வேலையை விட்டுறலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். சரி, நம்ம டக்குன்னு அவசரப்பட்டு எதுவும் வேலையை விட வேண்டாம். ஏன்னா இப்போ 2.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த இடத்துல வேலை செஞ்சு. திருப்பி நம்ம போயிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றோன்னா திருப்பி நம்ம ஆரம்பத்துலேருந்து தான் மேலே வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். பல்ல கடிச்சிட்டு இது நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை, அவங்க மேலே தானே மிஸ்டேக்கு அப்படின்ட்டு அன்னைக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தடுமாறாமல் இந்த முடிவை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 வருஷம் அந்த கடையில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறமா ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்தது. ஆனால் இந்த வாட்டி அதை சமாளிச்சிக்கவே முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா இது என் மேலேயே தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு நான் ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் சரி, இதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்த வேலைக்கு ஆகாது. ஏன்னா 7 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆச்சு ஒரு 2 வருஷம், இப்போ 7 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு எனக்கு. அதனால் தனியாக என்னால் கடை போட்டு என்னால் ரன் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் அந்த கடையிலேருந்து அப்போது வெளில வந்துட்டேன். வெளில வந்து ஒரு இடத்துல கடை போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அப் டு டேட் இப்போ 2025 நான் கடை போடும்போது 2011 கிட்டத்தட்ட 14 வருஷமாக நான் போட்டிருக்க கடையில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சர்வீஸ் பண்ணுற ஆளாக நான் தான் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை மட்டும் நான் மனசில் வச்சுட்டு அன்றைக்கே நான் வேலையை விட்டு போயிருந்தேன்னா திருப்பி எனக்கு இதே மாதிரி செல்ஃபோன் கடையில் வேலை கிடச்சிருக்குமா, இல்லை வேறு வேலை எதனா கிடச்சிருந்தாலும் திருப்பி அந்த இடத்துக்கு நான் ஒரு 4 பேர் இன்னைக்கு மதிக்கிற அளவுக்கு இந்த ஏரியாவில் இருக்கேன். அதுக்குன்னு காரணம் அன்னைக்கு நான் எடுத்த அந்த ஒரு முடிவு தான். சரிங்களா? இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு 5 வருஷம் இது பண்ணியிருக்கீங்க, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, டக்குன்னு விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது என் லைஃப்பில் நடந்தது. சரி, நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம். அதனால அன்னைக்கு நம்ம அந்த எடுத்த முடிவால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணாதீங்க. ஒரு 10-15 நிமிஷம் பொறுமையாக யோசிச்சு அதெல்லாம் அந்த நம்ம முடிவு எடுக்கிறதுனால என்ன ப்ளஸ் ஆகும், என்ன மைனஸ் ஆகும், ப்ளஸ் அதிகமாக இருக்கா, மைனஸ் அதிகமாக இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணுங்கள். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னோடய சேனலில் வித்தியாசமான தலைப்பில் கதை போட்டுட்ருக்கேன். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு தலைப்பில் கதை போடுறேன். சரிங்களா?